பெட்டாலின்ஜெயாவில் உள்ள கால்பந்து மைதானத்தை சேதப்படுத்திய ஆடவர்களை காவல்துறையினர் தேடி வருவதாக பெட்டாலின்ஜெயா மாவட்ட காவல்துறை துணை ஆணையர் ஹுசைன் சலாஹுடீன் ஜோல்கிஃப்லி தெரிவித்தார். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் காணொலி குறித்து இதுவரையில் எந்தவொரு புகாரையும் காவல்துறையினர் பெறவில்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்களை புகார் அளிக்கும்படியும் சம்பந்தப்பட்ட மைதானத்தில் சோதனையை நடத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று அதிகாலை கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது. அதிகாலை 2 மணி அளவில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநரும் லோரி ஓட்டுநரும் படுகாயமுற்றதாக குவந்தான் மாவட்ட காவல்துறை ஆணையர் வான் முகமது ஜகாரி வான் புசு தெரிவித்துள்ளார். நெகிரி சிம்பிலானில் இருந்து திரங்கானு நோக்கி பயணித்த 37 பேருந்து பயணிகளும் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் பேருந்து ஓட்டுநரும் லாரி ஓட்டுநரும் குவந்தான் தென்கு அம்புவான் அப்சான் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஹஜ் பெருநாள் கொண்டாட்ட தேதியை நிர்ணயம் செய்வதற்கான பிறை பார்க்கப்படும் என்று அரச முத்திரை காப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி வானொலியில் நேரலையாக ஒளிபரப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பிறை பார்க்கப்படுகிறது. மியான்மர், இந்தோனேசியா மற்றும் இந்தியா உட்பட மொத்தம் 124 வெளிநாட்டினரிடம் நேற்று இரவு தலைநகர் செந்தூரில் சட்டவிரோத குடியேற்ற பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மலேசிய குடிநுழைவு துறையின் ஒருங்கிணைந்த ஓப்ஸ் குதிப் நடவடிக்கையின் வாயிலாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் மொத்தம் 95 பேர் மியான்மர் நாட்டவர்கள் என்றும் 3 பேர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 22 பேர் இந்தியர்கள் என்றும் குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ரஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். 11 சிறுவர்கள் மற்றும் 18 சிறுமிகள் உட்பட 95 மியான்மர் பிரஜைகள் அந்தந்த தாய்மார்களுடன் இருப்பது கண்டறியப்பட்டது. 3 இந்தோனேசியர்கள் மற்றும் 21 இந்திய பிரஜைகள் வேலையில் இருந்து வந்துள்ளனர் மற்றும் டியூக்கிலிருந்து பணி அனுமதி பெற்றுள்ளனர் என்று அவர் கூறினார். சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்திலிருந்து வரும் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு சாலை கட்டணங்கள் மற்றும் வாகன நுழைவு அனுமதிகளை அரசாங்கம் அமல்படுத்தும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் கட்டம் 1 மற்றும் தாய்லாந்து கட்டம் 2 நுழைவாயில்களில் 2 தனித்தனி கட்டங்களில் இது செயல்படுத்தப்படும் என்று அந்தோனி லோக் கூறினார். சிங்கப்பூரில் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிட சுங்கம், குடிவரவு மற்றும் தனிமைப்படுத்தல் வளாகம் மற்றும் சுல்தான் அபுபக்கர் வழியாக வரும் வாகனங்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த அமலாக்கத்திற்கு உட்பட்டது என்று இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். மலாக்கா மாநிலத்தின் ஆளுநராக துன் டாக்டர் முகமது அலி முகமது ருஸ்தாம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூன் 4ஆம் தேதி முதல் மலாக்கா மாநில ஆளுநராக தனது பணியை அவர் தொடங்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணி நியமன உத்தரவை வழங்கும் நிகழ்வு இஸ்தானா நெகாராவில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாட்டின் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். வாரந்தோறும் சந்தை மற்றும் சிறு கடைகளுக்கு செல்வதாக ஒப்புக்கொண்டாலும் பொருட்களின் விலை உயர்வு குறித்து தனக்கு தெரியாது என்று கூறிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் விமர்சித்துள்ளார். அவர் சென்ற இடங்களில் விலையேற்றம் காணப்படவில்லை என்றாலும் தற்போதைய பொருட்களின் விலை உயர்வால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை மறுக்க முடியாது என்று ஹம்சா தெரிவித்தார். அன்வார் ஒவ்வொரு வாரமும் சிறிய ஸ்டால்கள் சந்தைகளுக்கு செல்வதாக கூறினார். ஒவ்வொரு வாரமும் சிறிய கடைகள் மற்றும் சந்தைகளுக்கு சென்றால் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்று தெரியாவிட்டால் இது இந்த நாட்டிற்கு ஒரு பிரச்சனை. அன்வார் ஒருவேளை சந்தைக்கு சென்ற போது விலை உயராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நாடு முழுவதும் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்று மக்கள் தெரிவிப்பதாக ஹம்சா கூறினார். எனவே தயவு செய்து அன்வாருக்கு உதவுங்கள் என்று அவர் ஒரு வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தலைநகரை சுற்றியுள்ள சந்தைக்கு அன்வார் சென்று விலை உயர்வு குறித்து ஆய்வு செய்யுமாறு ஹம்சா பரிந்துரைத்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதற்கு பதிலளித்த அன்வார், மக்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களின் பிரச்சனைகளை கேட்பேன், குறிப்பாக பொருட்களின் விலை குறித்து கேட்பேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது.
அமைச்சர் ஒருவரின் கணவருடன் தொடர்புடைய நிறுவனத்திற்கு போக்குவரத்து தொடர்பான திட்டத்தை வழங்கும் ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைக்கு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம்பாக்கி தனது பதிலை தற்காத்து பேசியுள்ளார். ஏசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்றியான் பெர்காட்டிற்கு புதிய டிஆர்டி சேவை திட்டத்தை வழங்குவதில் ஸ்லாங்கூர் அரசாங்கம் எந்த தவறும் செய்யவில்லை என்று தாம் கூறியது உண்மைகளை அடிப்படையாக கொண்டது என்று அசாம்பாக்கி தெரிவித்தார். தாங்கள் அதை விசாரிப்போம், அவ்வப்போது அப்டேட் செய்வோம் என்று அவர் ஆன்லைன் ஊடகங்களின் பிரதிநிதிகள் உடனான சந்திப்பில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எம் ராமச்சந்திரன் முனியாண்டி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோவின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக யோவின் அமைச்சகத்திற்கும் ஸ்லாங்கூர் அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நேற்று அசாம்பாக்கி கூறினார். இதனால் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசி மற்றும் முன்னாள் டிஏபி சட்டமன்ற உறுப்பினர் பி ராமசாமி ஆகியோரின் விமர்சனத்துக்கு அசாம்பாக்கி ஆளானார். இதனை அடுத்து அவர் இவ்வாறு பதிலளித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று NSS எனப்படும் தேசிய செமி கண்டக்டர் நுட்ப திட்டத்தை தொடங்கி வைத்தார். இது மலேசியாவை அணுகக்கூடிய தொழில்நுட்பத்தில் உலகளாவிய சக்தியாக மாற்றுவதற்கான வாழும் ஆவணம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆசியான், ஆசியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் கூறினார். அனைத்து மனிதகுலத்தின் நன்மைக்காகவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் ஜனநாயகப்படுத்தவும் மலேசியாவிற்கு NSS ஒரு வழிமுறையாகும் என்று அவர் இன்று செமிகான் சவுத் ஈஸ்ட் ஆசியா 2024 மாநாட்டின் சிறப்புரையில் கூறினார். இஸ்ரேலியர் துப்பாக்கிகளை வாங்கியது தொடர்பான வழக்கை முடிக்க உதவுவதற்காக 10 லட்சம் வெள்ளி லஞ்சம் பெற்றதாக 2 மூத்த போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 54 வயது ACP சின் கியாம் குவாங் மற்றும் அதன் கிரிப்டோ கரன்சி குற்ற புலனாய்வு பிரிவு தலைவர் 42 வயது DSP சுஹைரோன் அப்துல்லா ஆகிய இருவரும் நீதிபதி அசூரா அல்வி முன்னிலையில் தங்கள் மீதான 2 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டனர். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஜலால்துன் ரசாக்கில் உள்ள சந்திப்பு அறையில் மதியம் 1 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் கட்டிடத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் மாலை 4:29 மணி முதல் 4:40 மணி வரையிலும் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.